ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுக்கு கணபதி மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் இருந்து அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஷாப் இருக்குது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருங்காலி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது மேக்கிங் வீடியோ இன்ஃபர்மேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மரம் எப்படி இருக்கும், எப்படி கட் பண்ணியிருக்காங்க, உள்ளே என்ன கலரில் இருக்குது, அண்ட் அதை கட் பண்ணால் என்ன ஆகும், அண்ட் அதுக்கப்புறமா பீட் எப்படி பண்ணுறாங்க, பீட்லேருந்து மாலை எப்படி பண்ணுறாங்கன்றத கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். யாரும் காட்டாத வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கருங்காலி மரத்துடைய ஒரிஜினாலிட்டியை பற்றி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. அவங்க சந்தேகத்தை தீர்க்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஃபேக்ட்ரிக்கே வந்திருக்கிறோம். ஸோ கருங்காலி மரத்தோடு தான் நம்ம இருக்கிறோம். அந்த மரத்துடைய பீசஸ் தான் நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறது. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பகுதி இதில் பிரைட்டாக இருக்கும், இதில் டார்க் ஆகிடுச்சு. ஏன்னா பழைய கட்டுன்றதுனால நிறைய பேர் பழைய கட்டையை விரும்பி வாங்குறதுனால ஸோ அதுவுமே நம்ம கூட இருக்குது. ஸோ இந்த கட்டையை இப்போ தான் கட் பண்ணியிருக்கிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் பகுதியில் டார்க் ப்ரௌனாக இருக்கும், அண்ட் சுற்றி ரெகுலர் மரத்துடைய கலர் இருக்கும். ஸோ இதில் நாங்கள் இப்போ தான் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பீஸ் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் மேல் பகுதியில் நார்மல் கலர், அண்ட் இங்கே தான் ரெகுலர் கருங்காலி மரத்துடைய கலராக வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய பீஸாகவும் இங்கே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மரத்தில் இருந்து தான் மணியை செய்கிறாங்க. இப்போ இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 mm திக்னஸில் இருக்கும். ஸோ இந்த 10 mm திக்னஸ் இருக்கிறதுனால இதில் செய்கிற மணி 10 mm திக்னஸில் வரும். ஸோ ஒரு மணியும் 10 mm இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நான் கட்டிங் இந்த உட்டையே இந்த பெரிய பீஸே நான் திரும்பவும் கட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ கட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உள்ள உண்மையிலேயே என்ன கலர் வருது, உள்ள பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா இல்லை என்னன்றத ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இதில் மணி செய்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மணி செஞ்சதுக்கப்புறம் அந்த மாலை எப்படி கோக்குறாங்கன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன பிளேட்டு மாதிரி கட் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன மாதிரினா பீட் செய்ய போகிறாங்க. இப்போ 6 mm பீட் செய்யணுன்னா 6 mm திக்னஸில் அந்த மாரி ஷீட் கட் பண்ணுவாங்க. இது இப்போ 8 mm கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன பிளேட் மாதிரி வரும். ஸோ இதுதான் அந்த பிளேட். இந்த பிளேட்டை பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்னியரில் வச்சு செக் பண்ணும்போது இது 8 mm திக்னஸில் எல்லா சைட்லேயும் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. சில பேர் கமெண்ட்டில் இது கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு உள்ளே பிளாக் கலராக தான் வரும். இது மட்டும் இல்லாமல் இதோடைய மணி செய்கிற வீடியோவும் இதில் காட்ட போகிறோம். ஸோ அப்போ மணி செய்யும் போது உள்ளே பெயிண்ட் அடிச்சிருந்தால் அந்த கலர் காட்டாது. பட் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. ஓகே, இப்போ ஒரிஜினல் கருங்காலி மரத்தோடைய பீஸ் பார்த்தோம், அண்ட் அது கட் பண்ணுற பீஸ் பார்த்துருந்தோம். அது கட் பண்ணதுக்கப்புறமா பிளேட்டாக பண்ணுவாங்க. அந்த எந்த சைஸ் மணி வரணுமோ அந்த சைஸ் மணிக்கு ஏற்ற மாதிரி பிளேட்டாக கருங்காலி மரத்தை கட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா எப்படி மணியை செய்கிறாங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கருங்காலி மணி இது பார்த்தீங்கன்னா 10 mm உள்ள மணி தான் செஞ்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் ஒரிஜினல் கருங்காலி மணி மரத்துலேருந்து செய்யக்கூடிய இது. ஸோ இது கட் பண்ணதுக்கப்புறமா ஸோ மரத்துடைய அந்த பிளேட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹோல்ஸாக இருக்கும். இதில் மணி செஞ்சுருப்பாங்க. ஒருவேளை இந்த கார்னர்லேருந்து மணி செய்கிறாங்கன்னா ஒரு சைடு லைட்டாக இந்த கலரும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கலர் வந்த உடனே ஹாஃப் இதுவாக இருக்குது, அதுவாக இருக்குது, டூப்ளிகேட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ அந்த கலர் வரதுக்கான காரணம் இந்த மரத்துடைய ஒரிஜினல் கலர் கார்னரில் இந்த கலரில் இருக்கும். அதனால் அந்த கலர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்டரை பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மணி செஞ்சது பிறகு இந்த மாதிரி பெரிய நீடில் மணியை கோர்த்துருவாங்க. கோர்த்துட்டு அந்த சைடில் நூல் இருக்கும். அந்த நூல் வழியாக அந்த மாலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம்.
ஓகே, நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஒரு ப்ராசஸையும் கிளியராக அந்த இதில் காட்டியிருந்தோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மணி, அதாவது கருங்காலி மாலையோ பிரேஸ்லெட்டோ இல்லை எந்த பொருளாக இருந்தாலுமே அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டுன்ற சந்தேகமே வேண்டாம். நான் உங்களுக்கு ப்ராசஸை டாப் டு எண்ட் வந்து இதில் காட்டியிருக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரிஜினல் கருங்காலி மணியை செய்வாங்க. மரத்தை கட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி மணியை செய்கிறாங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ன்ற ஒரு பிராண்டுக்கு ஒரு வேல்யூ ஆல்ரெடி இருக்குது. இதெல்லாம் காட்டாமே நிறைய பேர் நம்மளை நம்பி வாங்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் உண்மைன்றதுக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே உங்ககிட்ட இருந்த சந்தேகங்கள் இந்த வீடியோ மூலிமா தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய வீடியோ ஏதாவது சந்தேகங்கள் இந்த வீடியோவில் இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.